ஹலோ கன்னிங் சேனல் பீப்புள், கிட்டத்தட்ட சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பொன்னி சீரியலில் மூர்த்தி கதாபாத்திரம் நடிச்சிட்டு இருந்த நேத்ரனை பற்றி தான் பேச்சுகள் அடிபட்டு இருக்கு. சமீப காலமாகவே அவருக்கு கேன்சர் தொற்று இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அவர் இறந்துட்டார் அப்படின்ற தகவல் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்னால. சரி, ஓகே, இது எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கட்டும். பட் இருந்தாலும் கூட அவர் அவங்க ஃபேமிலியில் நடக்கிற நிறைய விஷயங்களை மக்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க அப்படின்னும் போது அவங்க ஃபேமிலியில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வீட்டில் தெருநாய்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டை சுற்றி வராதுலேயே நிறைய வளர்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ அதில் முக்கியமாக நேத்ரனுக்கு இந்த மாதிரியான செல்லப்பிராணிகள் மேலே ஒரு உடன்பாடு அப்படின்றது எல்லாரை விட ஒரு படி அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் இப்போ அந்த செல்லப்பிராணிகள் எல்லாமே அவங்க வீட்டை சுற்றி வந்துகிட்டு இருக்கான், உணவு இல்லாமல் அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளியே வந்திருக்கு. அது என்னன்னு சொல்கிறேன் வாங்க. முதல் மேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் சீரியல்லேருந்து இருக்கும்போதும் சரி, இல்லை சின்ன வயசுலேருந்து இருக்கும்போதும் சரி, அந்த ஏரியாவில் ஒரு வீடு வாங்கி அவர் இருந்ததுலேருந்தே அந்த திருநாய்களுக்கு எப்பவுமே உணவளிக்கிறது அப்படின்றது ரொம்பவே வழக்கமான ஒரு விஷயமாக வச்சுருந்துருக்காரு. அடிக்கடிக்கு சாப்பாடு கொடுக்கறது, பிஸ்கெட் கொடுக்கறது, போய் வரும்போதெல்லாம் சம்திங் அந்த நாய்களுக்காக எதனா வாங்கி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி எப்பயுமே சம்திங் ஏதாவது அந்த நாய்களுக்காக பண்ணிக்கிட்டே இருப்பாராம். இவரோட பைக்கோ இல்லை காரோட ஆரன் சவுண்டோ வரதை பார்த்துட்டாங்களாலே ஒரு 10-15 நாய்க்கு மேலே அவர் பைக் பின்னாடியோ கார் பின்னாடியோ வர ஆரம்பிச்சிரும். ஸோ ஏதோ சம்திங்கில் நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு சாப்பிட அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு அந்த செல்லப்பிராணிகள் மேலே அவ்வளோ பாசத்துக்குள்ளே இருந்திருக்கிறாரு. இப்போ அவர் இறந்ததுனால அந்த உணவளிக்கிற இடம் அப்படின்ற இடம் அப்படியே எம்டியாக தான் இருக்குது. யாருமே அதை இன்னும் ரீப்ளேஸ் பண்ணலை. ஸோ அதனால் அங்கே ரொம்பவே அந்த திருநாய்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது அப்படின்றத தீபா மேடம் இப்போ பார்த்துருக்காங்க. சரி, ஓகே, என்னோடய ஹஸ்பண்ட் இவ்வளோ நாள் இந்த விஷயத்தை அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு, அந்த நாய்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு, உணவளிச்சிருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை இப்படியே விடுறது மூலமாக அது ரொம்பவே தப்பாக இருக்குது. அதனால் அது ஒரு நல்ல விஷயமும் கூட. அதனால் அதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கேரி பண்ணி என் ஹஸ்பண்ட் இருக்கிற இடத்துல நான் இந்த தெருநாய்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இப்போ தீபா மேடம் முன் வந்திருக்காங்களாம். ஸோ இந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போக ஆரம்பிச்சிருக்கு. எல்லாருமே இதை பற்றி பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமும் கூட அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலியா மனசா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அதில் பார்க்கும்போது என்னப்பா இதுன்னு சொல்லி எல்லாரும் பிரமிக்க வைக்கிற மாதிரியான விஷயங்களாக இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கேரள மாநிலத்தில் ஒரு இடத்துல தங்கியிருக்கும்போது போட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல தங்கியிருந்தாங்களாம். அந்த போட் ஹவுஸில் ஒரு நாளைக்கு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் சரி, ரெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் சரி, 1000 கணக்கில், அதாவது 30,000 40,000 சொல்லி 1000 கணக்கில் இருந்துருக்கு. ஐயோ, இன்னும் இது நம்மளே ஒரு போட் ஹவுஸ் வாங்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணி 2 கோடி மதிப்பில் ஒரு போட் ஹவுஸ் வாங்கியிருக்காங்க. அதுவும் சொகுசு பங்களா, சொகுசு போட் ஹவுஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதில் இல்லாத விஷயங்களுமே கிடையாது. அவ்வளோ அதில் நிறைய திங்ஸ் முதல்ல கொண்டு இருந்துகிட்ருக்கு. நீங்கள் வெசில் வாஷிங்லேருந்து நீங்கள் கிளாத் வாஷிங்லேருந்து எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக அதில் சர்வெண்ட்லாம் கிடையாதுங்க. மொத்தமே எக்யூப்மெண்ட்ஸே வச்சு மிஷின்ஸ் ஆப்ரேட்டிங் பண்ணுற மாதிரியே வாங்கியிருக்காங்களாம். ஸோ இந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.